கிழக்கு மாகாணத்திலே இராணுவ உளவுத்துறையோடு சேர்ந்து செயற்பட்ட முக்கிய அதிகாரி மத்துமகே என்பவரை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானிக்கின்ற பொழுது மத்துமகே ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியூடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து தன்னை கைது செய்வதை தற்காலிகமாக தடுக்கும் ஒரு உத்தரவை பெற்றுக்கொள்கின்றார். நீங்கள் தடுப்பு காவலில் வைத்துக் கொள்ளுங்கள், வேண்டிய காவலில் வைத்துக் கொள்ளுங்கள், சந்தேக நபராக பெயரிட்டால் நீதிமன்றில் ஆஜர் செய்ய வேண்டும், அடுத்த வழக்கு தவணையில் கண்டிப்பாக அவரை ஆஜர் செய்ய வேண்டும் என்று அந்த வவுனதீவு கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய கஃபூர் மாமாவையும் அதே தினம் போலீசார் அழைக்கிறார்கள் விசாரணைக்காக. ஆனால் இந்த இரண்டாவது சந்தேக நபர், அந்த போலீஸ் பரிசோதகர், அப்போது போலீஸ் உளவு சேவைக்கு பொறுப்பாக மட்டக்களப்பிலே கடுமையாற்றிய அந்த அதிகாரி எந்த விதமான வாக்குமூலத்தை கூட அவரிடம் பதிவு செய்யாமல் கஃபூர் மாமாவை அனுப்பிவிடுகிறார். இதுதான் அவர் தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தினுடைய அடிப்படை விடயங்களில் ஒன்று. இந்த சதி 2015ஆம் ஆண்டிலிருந்து வந்திருக்கிறது என்ற விடயத்தை அவர் முன்வைக்கிறார். அதற்கு முதலாவது சம்பவம், ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன 2015ஆம் ஆண்டு பதவியேற்றதிலிருந்து நடைபெற்ற முக்கிய விடயங்களை அவர் நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு குறிப்பாக முன்வைக்கின்றார். புத்தர் சிலை சேதமாக்கப்பட்ட விவகாரத்தினுடைய முதலாவது முறைப்பாட்டாளர் யார் தெரியுமா? இராணுவ புலனாய்வு பிரிவு. இராணுவ புலனாய்வு பிரிவு தான் முதலாவது முறைப்பாட்டை வைத்திருக்கிறது என்ற விடயத்தை திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார். சஹரான் ஹஷீம், கலகொடாத்தே ஞானசார தேரர், இந்த 2 பேரையும் நிர்வகித்தது அல்லது அவர்களை கண்ட்ரோல் பண்ணினது, அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் செய்து கொடுத்தது இராணுவ புலனாய்வு பிரிவு. இந்த விடயத்தை அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிடுகிறார். அப்போது நீதிவான் கேட்கிறார், இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஏனென்றால் சில விடயங்கள் கருத்தியல் ரீதியிலான விடயங்களை வெறுமனே நீதிமன்றத்திலே முன்வைப்பதில் பிரயோசனம் இல்லை, அதற்குரிய ஆதாரங்களையும் முன்வைக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிடுகிறார். அப்போது திலீப பீரிஸ் குறிப்பிடுகிறார், ஆம் ஆதாரம் இருக்கிறது என்ற விடயத்தை அவர், அதாவது ஞானசார தேரரையும் சஹரானையும் இராணுவ புலனாய்வுத்துறை வழிநடாத்தி இருக்கிறதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று திலீப பீரிஸ் குறிப்பிடுகிறார். பிரதானமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரி சந்தோஷத்தோடு, முகத்திலே அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது என்று சொல்லி அந்த வாக்குமூலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவரிடம் கூறுகின்ற, இவர்கள் 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அந்த நேரம். இவரிடம் கூறியதாக அவர் வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், நானும் நீயும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது, சந்தோஷப்படும் 2 நானும் நீ மட்டுமில்லை, எல்லா முஸ்லீம்களும் சந்தோஷப்படலாம். அடுத்த வருஷத்துக்குள்ள கருப்பு படை ஒன்று ஒரு முக்கியமான வேலையை செய்ய போகுது, எல்லாருமே நாங்கள் சந்தோஷப்படலும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட விடயங்களிலே சுரேஷ் சலவினுடைய சட்டத்தரணி அசித் சிறிவர்தன சில விடயங்களை முன்வைத்திருந்தார். அவர் மீண்டும் ஒரு முறை 2வது தடவையாக கோரியிருந்தார், விசாரணைகளை ஷானி அபேசேகரவிடமிருந்து மாற்றி, குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து மாற்றி வேறு எந்த ஒரு போலீஸ் அதிகாரியிடம் அதனை ஒப்படையுங்கள் என்று. வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு சிறப்பு காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலே ஈஸ்டர் தாக்குதல்கள் சம்பந்தமான விசாரணை குறித்து பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்தில் முறையானதோர் விசாரணை நடைபெறுகின்றது என்ற நம்பிக்கையிலே பலரும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முன்னாள் உளவுத்துறை பிரதானி சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல்கள் விவகாரத்திலே மாபெரும் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுவிட்டதாக பலரும் நம்பினார்கள். அவரை டிஓ அடித்து அவரை சிஐடியிலே வைத்த நிலையிலே கடந்த புதன்கிழமை கோட்டை நீதிமன்றத்திலே என்ன நடைபெற்றது என்ற விவகாரம் குறித்து இந்த காணொளியிலே பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பல சிங்கள ஊடகங்களிலே புதன்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே நடைபெற்ற விடயங்கள் குறித்து விரிவான விளக்கங்கள் வந்த போதிலும் தமிழ் ஊடகங்களிலே அது குறித்து விரிவாக பேசப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. எனவே ஈஸ்டர் தாக்குதல்கள் நடைபெற்ற அன்றைய நாளில் இருந்து இன்று வரை பல நீதிமன்றங்களுக்கும் செல்லக்கூடிய புலனாய்வு பத்திரிகையாளர் சகோதரர் ஃபசீர் எமோடு இணைந்திருக்கிறார். நடைபெற்ற விடயங்களை நேரில் அவதானித்த ஒருவர். எனவே இந்த காணொளியிலே அவரோடு சில விடயங்களை பேச தயாராக இருக்கின்றேன். வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த புதன்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே என்ன நடைபெற்றது என்ற விடயங்களை நாங்கள் பேச போகின்றோம். முதலிலே சொல்லுங்கள், சுரேஷ் சலே
தற்போதும் கூட சிஐடியிலே தான் இருக்கின்றார். அவருடைய கைது நடவடிக்கை நீங்கள் ஏற்கனவே முதலாவது வீடியோவிலே சொல்லியிருந்தீர்கள், அது ஒரு திரைப்பட பாணியிலே கைது செய்யப்பட்டார் என்று. அவருடைய கைது நடவடிக்கையில் இருந்து சுருக்கமான விடயங்களை சொல்லிவிட்டு கடந்த புதன்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே என்ன நடந்தது? குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சிஎஸ்ஆர் நிறுவனத்தினுடைய மரதானே சிஎஸ்ஆர் நிறுவனத்தினுடைய பணிப்பாளர் அருட்தந்தை ரொஹான் சில்வா ஒரு முறைப்பாட்டை அளிக்கின்றார். சேனல் 4 தொலைக்காட்சியிலே அசாத் மௌலானா அளித்த அந்த பேட்டியோடு சம்பந்தப்பட்டு அந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணை செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு முறைப்பாட்டை அளிக்கின்றார். இந்த முறைப்பாடு தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசேட விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பிக்கிறது. ஷானியா பேசேக்கர் அந்த விசாரணைகளை மேற்பார்வை செய்கிறார். அவரின் கீழ் உதவி போலீஸ் அத்தியட்சர் கலு ஆராய்ச்சி என்பவர் தான் இந்த விசாரணைகளை முழுமையாக கையாளக்கூடிய அதிகாரி. அவரின் கீழ் விசாரணை அதிகாரிகள் இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்றார்கள். இவர்கள் முதலிலே இந்த விசாரணைகளில் 2 பேரை கைது செய்தார்கள். ஒருவர் ஜகில்பாஸ் என்று சொல்லக்கூடிய போலீஸ் தேசிய உளவு சேவையோடு தொடர்பு பட்டு கடமையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள். அடுத்தவர் சரச்சந்திர என்று சொல்லக்கூடிய உப போலீஸ் பரிசோதகர். இந்த 2 பேரையும் கைது செய்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பாக நீண்ட அறிக்கைகளை கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்திருக்கிறது. விசாரணைகளில் வெளிப்பட்ட விடயங்கள் தொடர்பாக இதனோடு தொடர்பட்டு மேலும் பல இராணுவ உளவுத்துறையோடு தொடர்புபட்ட பல பேரை கைது செய்வதற்கு அல்லது விசாரணைக்கு உட்படுத்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானிக்கிறது. அவ்வாறு இருக்கையில் கிழக்கு மாகாணத்திலே இராணுவ உளவுத்துறையோடு சேர்ந்து செயற்பட்ட முக்கிய அதிகாரி மத்துமகே என்பவரை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானிக்கின்ற பொழுது மத்துமகே ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரியூடாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை தாக்கல் செய்து தன்னை கைது செய்வதை தற்காலிகமாக தடுக்கும் ஒரு உத்தரவை பெற்றுக்கொள்கின்றார். அது தொடர்பிலான வழக்கு தொடர்ச்சியாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே மத்துமகேவை கைது செய்ய முடியாமல் போகிறது. மத்துமகே தான் பவுனதீவு போலீஸ் அதிகாரிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 கொலை செய்யப்பட்ட போது மட்டக்களப்பு பிராந்தியத்துக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ உளவுத்துறைக்கு பொறுப்பாக இருந்த அதிகாரி. எனவே தான் அவரை விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்திருந்தது. எனவே இப்படி ஒரு பாதையிலே இந்த விசாரணைகள் சென்ற போது மத்துமகேயினுடைய இந்த வழக்கால் அந்த ரூட்டில் தொடர்ந்தும் பயணிப்பது பொருத்தமற்றது என சிஐடி தீர்மானிக்கிறது. எனவே தான் அதன் பின்னர் ரகசியமான நகர்வுகளை முன்னெடுத்து அதிரடியாக சுரேஷ் சலேவை பேலியகுடையில் வைத்து கைது செய்கின்றார்கள். சுரேஷ் சலேவை கைது செய்த பின்னர் முதலிலே ஷானியா பேசேக்கரிடமிருந்து விசாரணை அதிகாரிகள் பெற்றுக்கொண்ட 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவிலே விசாரணை செய்கிறார்கள். பின்னர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியிலே ஜனாதிபதி கையெழுத்திட்ட தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவை பெற்று அதன் கீழ் விசாரித்து வருகிறார்கள். இவ்வாறு விசாரணைகளிலே வெளிப்பட்ட விடயங்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமாரவுக்கு அறிக்கையூடாக சமர்ப்பிக்கிறது. முதல் தவணையிலே குற்றப்புலனாய்வு திணைக்களம் சுரேஷ் சலேவை கைது செய்யப்பட்ட பின்னர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட முதல் தவணையிலே சுரேஷ் சலேவை சந்தேக நபராக பெயரிட்டிருக்கவில்லை குற்றப்புலனாய்வு திணைக்களம். இது தொடர்பாக சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகள் ஆஜராகி கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அப்போது அவர் ஒரு சந்தேக நபராக இல்லை. 2வது முறையாக சுரேஷ் சலே சார்பாக ஆஜராகக்கூடிய சட்டத்தரணிகளில் முக்கியமானவர்கள் யாரும் இருக்கிறார்களா? சுரேஷ் சலே சார்பில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய சட்டத்தரணி சிரேஷ்ட சட்டத்தரணி அசித் சிறிவர்தன. முதல் சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன ஆஜராகி இருந்தார். இப்போது அசித் சிறிவர்தன தான் அவர் சார்பில் ஆஜராகின்றார். முதல் சந்தர்ப்பத்திலே சுரேஷ் சலே சந்தேக நபராக பெயரிடப்படாவிட்டாலும் 2வது முறையாக, அதாவது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட பின்னர் 2வது தடவையாக வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கிலே 3வது சந்தேக நபராக சுரேஷ் சலேவை பெயரிடுகிறார்கள். சுரேஷ் சலேவை 3வது சந்தேக நபராக பெயரிட்ட பின்னர் மீண்டும் இந்த வழக்கு அழைக்கப்பட்ட போது கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கேட்கிறார், 3வது சந்தேக நபர் எங்கே? 1வது 2வது சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் இருக்கிறார்கள். அவரை வாட்ஸ்அப் காணொலி ஊடாக நீதிவான் அவதானிக்கின்றார். அவதானித்து அவர்கள் தொடர்பான உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார். 3வது சந்தேக நபராக சுரேஷ் சலே என்பவரை பெயரிட்டிருக்கிறீர்கள், அவர் எங்கே? அப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் அதற்கு பதிலளிக்கிறார்கள். அவர் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார், அதனால் தான் மன்றிலே ஆஜர் செய்யவில்லை. அப்போது நீதிவான் ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார். நீங்கள் தடுப்பு காவலில் வைத்துக் கொள்ளுங்கள், வேண்டிய காவலில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்தேக நபராக பெயரிட்டால் நீதிமன்றில் ஆஜர் செய்ய வேண்டும், அடுத்த வழக்கு தவணையில் கண்டிப்பாக அவரை ஆஜர் செய்ய வேண்டும் என்று. அதன்படிதான் அந்த உத்தரவின் பிரகாரம் தான்
கடந்த 22ஆம் தேதி சுரேஷ் சலே முதலாக நீதிமன்றத்திலே சந்தேக நபராக ஆஜர் செய்யப்படுகிறார். சுரேஷ் சலே கடந்த புதன்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டால் அதற்கு பின்னால் மிக காரசாரமான வாத விவாதங்களை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே செய்திகளாக பார்த்தோம். உண்மையிலே நேரடியாக அந்த நிகழ்வுகளை அவதானித்த ஒருவர் என்ன நடைபெற்றது? சுரேஷ் சலேவை நீதிமன்றத்திலே ஆஜர் செய்த போது பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. சுரேஷ் சலேவுக்கு அது கண்டிப்பாக வழங்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நிலைமை தான். இந்த நிலையிலே சுரேஷ் சலேவை ஆஜர் செய்த பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சார்பாக ஷானி அபேசேகர் அதனுடைய பணிப்பாளர், விசாரணைகளை மேற்பார்வை செய்யும் உதவி போலீஸ் அத்தியட்சர் கலுஆரச்சி, விசாரணை அதிகாரி மெண்டிஸ் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் குழு ஒரு நீண்ட மேலதிக அறிக்கை ஒன்றினை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்தனர். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 29 பக்கங்களை கொண்ட ஒரு நீண்ட மேலதிக விசாரணை அறிக்கை ஒன்று, விசாரணைகளின் முன்னேற்றங்கள் தொடர்பாக குறிப்பிடுகின்ற அறிக்கை. முதலாக சுரேஷ் சலேவை ஆஜர் செய்த இதே திகதியில் தான் இந்த வழக்குக்கு சிஐடி சார்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கிறது. சிஐடியினர் சார்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே ஆஜராகின்றார். அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சார்பாக நீதிமன்றத்திலே ஆஜராகி விடயங்களை முன்வைக்கின்றார். முதலிலே அதற்கு முன்னைய தவணையின் போது நீதிவான் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். முதலாவது சந்தேக நபர் மற்றும் இரண்டாவது சந்தேக நபர் ஆகியோர் நேரடியாக உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களோடு தொடர்பு பட்டிருந்தார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அதனை முன்வையுங்கள். அவர்களை தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க வேண்டுமானால் அதற்குரிய காரணங்களையும் கூறுங்கள். அது அவ்வாறு தான் சட்டமா அதிபர் எதிர்பார்க்கிறாரா என்பதையும் நீதிமன்றத்துக்கு தெரிவியுங்கள் என்று. அதன்படி முதலிலே அந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் தான் நீதிமன்றத்திலே நடந்தது. அதன்படி முதலாம் இரண்டாம் சந்தேக நபர்களை தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்துக்கு பிறகு அது தொடர்பிலான சில விடயங்களை அவர் முன்வைத்திருந்தார். குறிப்பாக முதலாவது சந்தேக நபர் ஜகில் பாஸ் தொடர்பாக குறிப்பிடுகின்ற பொழுது அவர் எப்படி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக நேரடியாக தொடர்பு பட்டார் என்ற கேள்வி எழுந்திருந்தது. குறிப்பாக முதல் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டது வவுனதீவு போலீஸ் உத்தியோகத்தர்களினுடைய கொலையை மறைப்பதற்கு அல்லது அது கொலை தொடர்பிலான சான்றுகளை உருவாக்கினார்கள், சோடித்தார்கள், பிழையான சான்றுகளை சோடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டிலே தான் கைது செய்யப்பட்டார்கள். மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸினுடைய தகவல்களின்படி அல்லது அந்த வாதங்களின்படி இந்த இருவரும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் என்ற ஒரு பாரிய சதியிலே ஒரு சிறிய புள்ளிகள் 2 பேர், இவர்களை விட மேலதிகமாக பலர் இருக்கிறார்கள், அவர்களையும் கைது செய்ய வேண்டும். இவர்களும் அந்த சதியிலே இருப்பவர்கள் தான். எனவே அவர்கள் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களோடு தொடர்பு பட்டவர்கள் தான் என்ற விடயத்தை அவர் முன்வைக்கின்றார். குறிப்பாக ஜகில் பாஸினுடைய விடயத்தை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, ஜகில் பாஸுக்கு உரிய குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கின்ற பொழுது மஹவில கார்டன் குண்டுவெடிப்பு அல்லது அந்த தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுகின்ற ஃபாத்திமா ஜிஃப்ரியா என்ற தற்கொலை குண்டுதாரியினுடைய தொலைபேசி இலக்கத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பெற்று பகுப்பாய்வு செய்திருந்தார்கள். அவரோடு தொடர்பிலே இருந்த ஒரு இலக்கத்தோடு அல்லது நபரோடு ஜகில் பாஸ் என்பவர் தாக்குதல்களின் பின்னர் 2021ஆம் ஆண்டு அளவிலே ஒரு அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார். எனவே அது தொடர்பில் நாங்கள் விசாரிக்க வேண்டியிருக்கிறது, சந்தேகங்கள் இருக்கிறது என்ற கோணத்திலே விடயங்களை முன்வைத்திருந்தார். இதனை விட 2வது சந்தேக நபர் சார்பாகவும் அவர் மட்டக்களப்பு பிராந்தியத்திலே அரச உளவுச்சேவை அல்லது போலீஸ் உளவுச்சேவையோடு தேசிய உளவுச்சேவையோடு நேரடியாக தொடர்புபட்டு விடயங்களை ஆராய்ந்த ஒரு பொறுப்பதிகாரியாக இருந்தவர். அப்போது இந்த வவுனதீவு போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய கொலை நடைபெற்ற பின்னர் பல்வேறு சந்தேக நபர்களை போலீசார் விசாரிக்கிறார்கள். அதிலே இந்த சாட்சிகள் சோடிக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்ட அஜந்தன் ஒருவர். இதனை விட சஹரானுடைய சாரதியாக செயற்பட்டதாக கூறப்படும் இப்போது அந்த வவுனதீவு கொலையின் சந்தேக நபர்களில் ஒருவராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய கஃபூர் மாமாவையும் அதே தினம் போலீசார் அழைக்கிறார்கள் விசாரணைக்காக. ஆனால் இந்த 2வது சந்தேக நபர், அந்த போலீஸ் பரிசோதகர், அப்போது போலீஸ் உளவுச்சேவைக்கு பொறுப்பாக மட்டக்களப்பிலே கடுமையாற்றிய அந்த அதிகாரி எந்த விதமான வாக்குமூலத்தை கூட அவரிடம் பதிவு செய்யாமல் கஃபூர் மாமாவை அனுப்பிவிடுகிறார். இதுதான் அவர் தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தினுடைய அடிப்படை விடயங்களில் ஒன்று.
எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் இருப்பதால் இவர்கள் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் அவசியமாகிறது. அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை திலீப பீரிஸ் முன்வைக்கின்றார். அதன் பின்னர் தான் 3வது சந்தேக நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணையில் வெளிப்பட்ட விடயங்களை அவர் நீதிமன்றத்துக்கு குறிப்பிடுகிறார். நான் ஒரு மணித்தியாலத்துக்கும் நீண்ட வாதங்கள், எனவே நான் அதை சுருக்கமாக சொல்கிறேன். முதல்ல திலீப பீரிஸ் சொல்வது, திலீப பீரிஸ் நீதிமன்றத்துக்கு விசாரணையாளர்களின் ஆலோசனை பிரகாரம் கூறிய விடயங்களில் ஒன்று, இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் 2019ஆம் ஆண்டோ அல்லது 18ஆம் ஆண்டு இறுதியில் இருந்து ஆரம்பமாகி அப்படி முடிந்தது அல்ல. இந்த சதி 2015ஆம் ஆண்டிலிருந்து வந்திருக்கிறது என்ற விடயத்தை அவர் முன்வைக்கிறார். அதற்கு முதலாவது சம்பவம், ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேன 2015ஆம் ஆண்டு பதவியேற்றதிலிருந்து நடைபெற்ற முக்கிய விடயங்களை அவர் நீதிமன்றத்துக்கு ஒவ்வொரு குறிப்பாக முன்வைக்கின்றார். அந்த ஆண்டு 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிள்ளையானை கைது செய்கிறார்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர், ஜோசப்பர் ராஜசிங்கம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய படுகொலை தொடர்பாக. அந்த கொலையின் அந்த கைதுக்கு பின்னர் அதே மாதம் மீண்டும் இராணுவ உளவு சேவையை சேர்ந்த 15 பேரை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்கிறது, ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகுடவினுடைய கொலை விவகாரம் தொடர்பாக. பிரகீத் எக்னலிகுடவினுடைய கொலை விவகாரம் தொடர்பாக விசாரிக்கின்ற பொழுது காணாமலாக்கப்பட்ட விவகாரம், கொலை என்று தான் இப்போது சந்தேகிக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சந்தேகிக்கிறார்கள். அந்த சம்பவத்தின் போதும் கைது செய்யப்பட்ட இராணுவ வீரர்களை விடுவிப்பதற்கு இராணுவ புலனாய்வுத்துறை முயற்சிக்கிறது. பிள்ளையானுடைய விவகாரத்திலும் அந்த முயற்சிகள் இருந்தன. அதன் பிறகு நடந்த விசாரணைகளிலே குறிப்பாக லசந்த விக்ரமதுங்க ஊடகவியலாளனுடைய கொலையாக இருக்கலாம், கீத் நோயாரினை கடத்தி சென்று தாக்கிய சம்பவமாக இருக்கலாம், உப்பாலி தென்னகோன் மீதான தாக்குதல்கள், நாமல் பெரேரா மீதான தாக்குதல், இப்படி இந்த ஊடகவியலாளர்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாகவும் இராணுவ புலனாய்வு பிரிவு தொடர்பு பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இப்படி ஒவ்வொரு சம்பவமாக சுட்டிக்காட்டி வந்தவர் மீண்டும் அந்த தொடர்ச்சியாக 2018ஆம் ஆண்டு கேகல்ல மாமநல்ல பகுதிகளில் புத்தர் சிலை சேதமாக்கப்பட்ட விடயங்களை முன்வைக்கின்றார். புத்தர் சிலை சேதமாக்கப்பட்ட விவகாரத்தினுடைய முதலாவது முறைப்பாட்டாளர் யார் தெரியுமா? இராணுவ புலனாய்வு பிரிவு. இராணுவ புலனாய்வு பிரிவு தான் முதலாவது முறைப்பாட்டை வைத்திருக்கிறது என்ற விடயத்தை திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார். அத்தோடு அவர் சொன்ன மிக முக்கியமான விடயம், சஹரான் ஹஷீம், கலகொடாத்தே ஞானசார தேரர், இந்த 2 பேரையும் நிர்வகித்தது அல்லது அவர்களை கண்ட்ரோல் பண்ணினது, அவர்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் செய்து கொடுத்தது இராணுவ புலனாய்வு பிரிவு. இந்த விடயத்தை அவர் நீதிமன்றத்திலே குறிப்பிடுகிறார். அப்போது நீதிவான் கேட்கிறார், இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? ஏனென்றால் சில விடயங்கள் கருத்தியல் ரீதியிலான விடயங்களை வெறுமனே நீதிமன்றத்திலே முன்வைப்பதில் பிரயோசனம் இல்லை, அதற்குரிய ஆதாரங்களையும் முன்வைக்க வேண்டும் என்ற விடயத்தை குறிப்பிடுகிறார். அப்போது திலீப பீரிஸ் குறிப்பிடுகிறார், ஆம் ஆதாரம் இருக்கிறது என்ற விடயத்தை அவர், அதாவது ஞானசார தேரரையும் சஹரானையும் இராணுவ புலனாய்வுத்துறை வழிநடாத்தி இருக்கிறதற்கான ஆதாரம் இருக்கிறது என்று திலீப பீரிஸ் குறிப்பிடுகிறார். அதற்கான ஆதாரத்தை அன்றைய தினம் முன்வைக்கவில்லை, ஆதாரம் இருக்கிறது என்ற விடயத்தை அவர் பதிவு செய்கின்றார். இப்படி இருக்கையிலே அதன் பின்னர் நடந்த ஒவ்வொரு விடயங்களாகவும் முன்வைத்து 52 நாள் அரசாங்கமாக இருக்கலாம், அந்த விடயங்கள், அதன் பின்னர் நடந்த விடயங்களிலிருந்து உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்து அதன் பின்னர் அதனை தடுக்க தவறியவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்ட எல்லா விடயத்தையும் முன்வைத்துவிட்டு 2 கோரிக்கைகளை அவர் நீதிமன்றம் முன்வைத்தார். அதில் ஒன்று கம்மன் பில புதிதாக ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் நாங்கள் ஏற்கனவே அதனை உங்களோடு நான் செய்த பார்த்திருக்கிறோம். அந்த புத்தகத்தை எழுதுவதற்கு முன்னர் கம்மன் பில சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்குள் சென்று அவரை சந்தித்திருக்கிறார். அவரை சந்தித்து விட்டு வந்து புத்தகம் ஒன்றை எழுதுகிறார், அந்த புத்தகத்தை வெளியிடுகின்றார். இது நீதிமன்றத்தை அவமதிக்கின்ற செயல், விசாரணைகளை திசை திருப்புகின்ற செயல் என்ற விடயத்தை திலீப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் பதிவு செய்கின்றார். இது விடயமாக நீதிமன்றம் மிக கவனமாக அவதானம் செலுத்தியிருந்தது. குறிப்பாக சட்டத்தரணிக்கு தனது சேவை பெறுநரை சந்திக்கக்கூடிய அவகாசம் இருக்கிறது. இங்கே கம்மன் பில சட்டத்தரணியாக சென்றாரா அல்லது அவர் ஒரு எழுத்தாளராக சென்றாரா என்ற கேள்வி எழுகிறது. காரணம், சட்டத்தரணியாக இருந்தால் அவர் தனது சேவை பெறுநரோடு தொடர்பட்ட விடயங்களை மட்டும் கையாண்டிருக்க வேண்டும். இங்கு அவர் போய்
சுரேஷ் சலேவை சந்தித்து அவரிடம் பெற்றுக்கொண்ட தகவல்களையும் பின்னர் வெளியே வந்து தனது கருத்தையும் உள்வாங்கி ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இது சட்டத்தரணிகளுக்குரிய ஒழுக்கநெறி கோவைகளுக்கு மாற்றமானது என்பதை நீதிவான் தீர்மானிக்கின்றார். இந்த கேள்வி தான் கேபினெட்ல நானும் கேட்டேன். அதாவது இது நீதிமன்றத்தை அமைத்த குற்றம் இல்லையா என்று. திலீப பீரிஸ் அதற்குரிய பதிலை நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார். இரண்டாவது விடயம், இந்த விசாரணைகளுக்கு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு இராணுவ தளபதி, இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர், இந்த 2 பேரும் ஒத்துழைக்கிறாங்க இல்லை. எனவே அவங்க இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையை நீதிவான் நிராகரித்தார். அதுக்கு காரணம் இருக்கிறது. நீதிவான் சொன்ன விடயம், சட்டமா அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது. இராணுவம், இராணுவ உளவு பிரிவு இவையெல்லாம் அரச நிறுவனங்கள். அரச நிறுவனங்கள் என்றால் சட்டமா அதிபர் சொல்கின்ற விதத்திலே அவர்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும். எனவே அது தொடர்பில் அவர்கள் சட்டமா அதிபர் சொல்லும் விதத்தில் நடக்காமல் இருக்க அவர்களால் முடியாது. எனவே அவர்கள் கட்டுப்பட வேண்டும் அதற்கு. ஆனால் இங்கு ஒத்துழைக்கிறார்கள் இல்லை என்று நீங்கள் சொல்வதானால் சட்டமா அதிபருக்கு அதிகாரம் இருக்கிறது. விசாரணைகளுக்கு அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் அவர்களுக்கு எதிராக அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து அவர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பிரத்யேக நடவடிக்கை எடுக்க. எனவே அதை செய்யுங்க. வந்து எங்ககிட்ட முறையிட்டு ஒரு ஆர்டர் எடுக்காதீங்க. அது சட்டமா அதிபரோட அதிகாரத்தை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அமையும். நீங்கள் என்ன செய்யுங்க, ஒத்துழைக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக சார்ஜ் ஷீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி நீதிவான் பிரின்சிபல் கிட்ட போக சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீச்சர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் மேலேயே போங்க. அப்போ எல்லாத்தையும் அந்த விடயங்களை அவர் தெளிவுபடுத்தி தான் அந்த கோரிக்கையை நிராகரிக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், திலீப பீரிஸ் முன்வைத்த விடயம், இந்த விசாரணைகளிலே சாட்சியம் அளித்த முக்கியமான ஒரு சாட்சியாளருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு சாட்சியாளர் ஏற்கனவே வழக்கு தவணையிலே முன்வைக்கப்பட்டது. கட்டுவாப்பிட்டிய அந்த தேவாலயத்தை, அந்த கிறிஸ்தவ கத்தோலிக்க அந்த சர்ச்சை அடையாளம் காண்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக சாட்சியம் அளித்த ஒரு இராணுவ ஒற்றருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் தலைமறைவாகி இருக்கிறார். இருக்கின்ற வீட்டை விட்டு வேறொரு இடத்திலே தலைமறைவாக இருக்கிறார். அந்த விடயத்துக்கு பின்னால் மற்றொரு சாட்சியாளருக்கும் இப்போது இந்த அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை திலீப பீரிஸ் முன்வைக்கிறார். இது எப்படி நடக்கிறது என்றால், கலீல் என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ உளவுத்துறையை சேர்ந்த உறுப்பினர். இவரும் ஜோசப் பரராஜசிங்கம் கொலை வழக்கிலே சந்தேக நபராக தீவிரவாதியாக நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு விளக்கமறியல் எல்லாம் இருந்து பின்னர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தால். இவரும் இவருடைய மகனும் 2 பேருமே இராணுவ உளவுத்துறையை சேர்ந்தவர், உளவுத்துறைக்கு தகவல் வழங்கக்கூடியவர்கள். நீதிமன்றத்திலே மிக தெளிவாக திலீப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சொன்ன விடயம் என்னவென்றால், இவர்கள் கோட்டை நீதிமன்றத்துக்கு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127ஆம் அத்தியாயத்தின் கீழ் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள், ரகசியமாக சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி ரகசியமாக சாட்சியம் அளித்தது யாருக்கும் தெரியாது. சரியா? இப்படி இருக்கையிலே இவர்கள் சிஐடிக்கும் நீதிமன்றத்துக்கும் சாட்சியம் அளித்ததை மையப்படுத்தி இராணுவ உளவுத்துறையின் பின்னணியோடு இவர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை திலீப பீரிஸ் பதிவு செய்கிறார். இது மிக மிக அபாயகரமான ஒரு நிலைமை. இதற்கு காரணம், இந்த கலீல் இந்த சாட்சியாளருக்கு எதிராக குண்டுகளை, துப்பாக்கிகளை போட்டு அவர்களை அதற்காக அந்த ஆயுதங்களை கைவசம் வைத்திருந்தார்கள் என்பதற்காக அவர்களை கைது செய்யும் ஒரு முயற்சி, ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை திலீப் பீரிஸ் முன்வைக்கின்றார். இந்த சதித்திட்டத்துக்கு பின்னால் கிழக்கு மாகாணத்தினுடைய தற்போதைய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தர் இருக்கிறார் என்ற விடயத்தையும் அவர் பதிவு செய்கிறார். இதனை நீதிமன்றம் மிக கவனமாக கையாள்கிறது. நீதிவான் உடனடியாக சொல்கிறார், உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான என்னுடைய ஞாபகத்தில் இருக்கின்றது, அவரோ தெரியாது, டாக்டர் ஷாஃபி விவகாரத்திலே சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி அவர் இல்லை. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகள் ஒரு சில தாமதங்கள் இருந்தன அந்த விசாரணைகள். ஆனால் இப்போது ஒரு வேகமாக நடக்கிறது. அந்த விசாரணைகளிலே ஒரு பிரதிபலன் இருக்கிறது. அவ்வாறு இருக்கையில் நீதிமன்றத்துக்கு சாட்சியம் அளித்த ஒருவருக்கு தற்போது அரச சேவையின் உயர் மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அந்த சாட்சியத்தை மையப்படுத்தி அச்சுறுத்தல் விடுக்கிறார் என்றால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மிக பாரதூரமான விடயம். எனவே இந்த விசாரணைகளுக்கு முதல் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எனவே மீண்டும் மீண்டும்
நீதிவான் கேள்வி எழுப்புகின்றார், அவருக்கு எதிரான சாட்சியங்கள் இருக்கிறதா, விசாரணை செய்திருக்கிறீர்களா, அவர் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளாரா என்று நீதிவான் கேள்வி எழுப்புகின்றார். அப்போது இறுதியாக திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிடுகிறார், விசாரணைகள் நடக்கின்றன, தற்போதைக்கு நேரடி சாட்சியங்கள் அவருக்கு எதிராக இல்லை, ஆனால் அவரும் இதோடு தொடர்பு பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்கின்றார். உண்மையிலே இந்த வர்ண ஜெயசுந்தர யார் என்பதை ஒரு சுருக்கமாக நான் சொல்கின்றேன், இல்லாவிட்டால் இந்த அச்சுறுத்தலின் பின்னணி விளங்காது. வர்ண ஜெயசுந்தர் என்பவர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடந்த போது பயங்கரவாத தடுப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவர். அதன் பின்னரும் அதன் முன்னரும் அவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையிலே கடமையாற்றி இருந்தவர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினோட STF-இனுடைய கட்டளை தளபதியாக கூட அவர் இருந்தார். எனவே STF-க்குள் தான் அவர் அல்லது அதிரடிப்படைக்குள் தான் அவர் அவருடைய நீண்ட கால சேவை இருக்கிறது. எனவே அவருக்கு STF-க்குள் அந்த அதிரடிப்படைக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிறது. இங்கே இந்த சாட்சியாளரை கைது செய்ய எடுக்கப்பட்ட அந்த சதியினுடைய பின்னால், குண்டுகளை போட்டு துப்பாக்கியை போட்டு அவரை கைது செய்ய எடுக்கப்பட்ட முயற்சிகளின் பின்னால் கூட போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் திலீப பீரிஸ் முன்வைத்திருந்தார். எனவே போலீஸ் விசேட அதிரடிப்படைக்கும் வருண ஜெயசுந்தரவுக்கும் உள்ள தொடர்பு தெளிவானது. வருண ஜெயசுந்தரவுக்கும் மற்றும் ஒரு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளில் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு என்னவென்றால், இதை திலீப பீரிஸ் நீதிமன்றத்திலே குறிப்பிடுகின்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் நடப்பதற்கு 3 வாரங்களுக்கு முன்னர் வருண ஜெயசுந்தர் அவருடைய கையெழுத்திலே போலீஸ் மாதிபருக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறார். யாரை பற்றி என்றால் ஜமீலை பற்றி. ஜமீல் எந்த விதமான அடிப்படை வாதங்களோடும் தொடர்பற்றவர் என்று ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார். சரியா? இப்ப இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கின்ற பொழுது கிழக்கு மாகாணத்தினுடைய உயர் பதவியிலே தற்போது இருக்கக்கூடிய வருண ஜெயசுந்தர தனக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பிலான விசாரணைகளில் மிக முக்கியமான சாட்சியம் ஒன்றினை அளித்திருக்கக்கூடிய ஒரு சாட்சியாளருக்கு, அவரும் மட்டக்களப்பிலே இருக்கக்கூடியவர், தனது அதிகார எல்லைக்குள் இருக்கக்கூடிய அந்த சாட்சியாளரை குறிவைத்து ஏதேனும் சதியொன்றினை செய்திருக்கிறாரா, அச்சுறுத்தல் விடுத்திருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனைத்தான் திலீப பீரிஸ் உண்மையிலே அந்த வாதங்களூடாக கேள்விக்குட்படுத்தியிருந்தார். எவ்வாறாயினும் இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதனை விட இவைதான் அரச தரப்பிலே வாய்மொழி மூலமாக முன்வைக்கப்பட்ட விடயங்கள். இதற்கு மேலதிகமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறது, 28 பக்கங்கள். இந்த விசாரணை அறிக்கையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை மட்டும் நான் தொட்டு காட்டுகிறேன். காரணம், அதனுடைய பாரதூரத்தை விளங்க வேண்டும் என்பதற்காக. அதிலே இந்த கலீலினுடைய இந்த சாட்சியாளர் கலீலினுடைய ஒரு சாட்சியம் இருக்கிறது. அந்த சாட்சியத்திலே அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். அவரும் கைது செய்யப்பட்டு ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் இருந்தவர். அப்போது 2017ஆம் ஆண்டு சஹ்ரானுடைய தம்பி ஷைனி மௌலவி உள்ளிட்டவர்களும் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போது பயங்கரவாதம் தொடர்பிலான ஆய்வுகளை மேற்கொள்கின்ற பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய அவரே சொல்லிக்கொள்ளக்கூடிய ரொஹான் குணரத்ன 3 சந்தர்ப்பங்களில் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு சென்று பிள்ளையானை சந்தித்திருக்கிறார். பிள்ளையானை சந்திக்கின்ற பொழுது சில சமயங்களில் பிள்ளையானை தனியாக அவர் பேசியிருக்கிறார் என்ற விடயத்தையும் அந்த சாட்சியங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனை விட சில இந்த வாக்குமூலங்கள், நிறைய பேரினுடைய வாக்குமூலங்கள், சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த சாட்சியங்களிலே இருக்கிறது, ஒரு கட்டத்திலே அசாத் மௌலானா சென்று பிள்ளையானை அடிக்கடி அந்த சந்தர்ப்பத்திலே சந்தித்திருக்கிறார். தேர்தல் நெருங்குகின்ற பொழுது பிள்ளையான் அசாத் மௌலானாவுக்கு அறிவுறுத்தல் கொடுத்ததாகவும், சென்று பெசில் ராஜபக்ஷவை சந்திப்பதற்கு அறிவுறுத்தல் கொடுத்ததாகவும், பெசில் ராஜபக்ஷவை கொழும்புக்கு வந்து அந்த பிள்ளையானுடைய அந்த டீம் வந்து சந்தித்த பொழுது ஜனாதிபதி தேர்தலிலே கோட்டாபய ராஜபக்ஷ தான் போட்டியிடப் போகிறார், எனவே அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவருக்கு இது உங்களுடைய ஆதரவை வெளிப்படுத்துங்கள் என்ற அந்த கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாகவும் மிக தெளிவாக பிள்ளையான் உடன் இருந்த மற்றும் ஒரு உறுப்பினர் சாட்சியமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியிருக்கிறார். இது ஒன்று. இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த விசாரணை அறிக்கையிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது மட்டக்களப்பை சேர்ந்த 2 உளவுத்துறை உறுப்பினர்களுடைய வாக்குமூலத்தை மையப்படுத்தியது. அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம் இவர்கள் இருவரும் கொகுவலையில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவ உளவுத்துறையின் ஒரு அலுவலகத்தை மையப்படுத்தியதாக இவர்களுடைய வேலைகள் இருந்திருக்கின்றன. அவர்களுடைய
பெயரை வெளிப்படுத்தாமல் இந்த விடயத்தை கூறுகின்றேன். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் இடம்பெறுவதால் 2 பேரும் முஸ்லீம் அதிகாரிகள் அல்லது உறுப்பினர்கள், மட்டக்களப்பு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இதிலே முக்கியமாக இருந்த அந்த கொகுவல பிரதேச அந்த அலுவலகத்திலே இருந்த முக்கியமான உறுப்பினருடைய வேலை கிழக்கு மாகாணத்திலிருந்து கிடைக்கின்ற அந்த தகவல்களை அனலைஸ் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்புவது தான் இங்கிருந்து அவர் செய்யக்கூடிய வேலை. அவருக்கு தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அரபு எல்லா மொழிகளும் நன்றாக தெரியும். எனவே அவர் அந்த விடயங்களை கச்சிதமாக கையாண்டிருக்கிறார். இப்போது புதிதாக மற்றும் ஒரு முஸ்லீம் அதிகாரி, 2வது அதிகாரியும் அந்த கொகுவல அலுவலகத்தோடு இணைந்ததாக பணியினை செய்கின்றார்கள். இவர்கள் இருவரும் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போவாங்க தானே. இப்போ இவங்க 2 பேரும் தான் போகிறது. அப்படி இருக்கிறதால இவங்க 2 பேருக்குள்ளே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வந்ததுன்னு சொல்லி அந்த வாக்குமூலம் எழுதப்பட்டிருக்கிறது. 2வதாக போய் சேர்ந்த அந்த அதிகாரியினுடைய வாக்குமூலம். அதன்படி 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு நாள் அந்த அலுவலகத்தினுடைய முற்றத்தை ஒருவர் இந்த 2 பேரில் ஒருவர் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அந்த பிரதானமாக கடமையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரி சந்தோஷத்தோடு, முகத்திலே அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது என்று சொல்லி அந்த வாக்குமூலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவரிடம் கூறுகின்ற இவர்கள் 2 பேருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அந்த நேரம் இவரிடம் கூறியதாக அவர் வாக்குமூலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். நானும் நீயும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள் வரப்போகுது, சந்தோஷப்படும். 2 நானும் நீ மட்டுமில்லை, எல்லா முஸ்லீம்களும் சந்தோஷப்படலாம். அடுத்த வருஷத்துக்குள்ள கருப்பு படை ஒன்று ஒரு முக்கியமான வேலையை செய்ய போகுது, எல்லாருமே நாங்கள் சந்தோஷப்படலும்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு. அப்போது அந்த அதிகாரிக்கு அது அந்த உத்தியோகத்தருக்கு அது பெரிதாகப்படவில்லை, எந்த விடயம் என்று விளங்கவும் இல்லை. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் தான் அந்த அதிகாரி சொன்னதன் அர்த்தம் தனக்கு புரிந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார். எனவே இது தொடர்பிலான விசாரணைகள், நீண்ட விசாரணைகள், இதனை விட பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் அந்த மேலதிக விசாரணை அறிக்கையில் இருக்கிறது. நேரம் எங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு இருப்பதால் நான் அதை எல்லாவற்றுக்கும் நான் செல்லவில்லை. அடுத்து இந்த நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட விடயங்களிலே சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணி அசித் சிறிவர்தன சில விடயங்களை முன்வைத்திருந்தார். அவர் மீண்டும் ஒரு முறை 2வது தடவையாக கோரியிருந்தார், விசாரணைகளை ஷானி அபேசேகரவிடம் இருந்து மாற்றி, குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து மாற்றி வேறு எந்த ஒரு போலீஸ் அதிகாரியிடமும் அதனை ஒப்படையுங்கள் என்று அதற்கு நியாயமாக அதற்குரிய காரணங்களாக அவர் 6 காரணங்களை பட்டியல்படுத்தி சுமார் 30 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு எழுத்து மூல வாதத்தை நீதிவானுக்கு சமர்ப்பித்திருந்தார். இதனை ஆராய்ந்த பின்னர் அந்த உத்தரவை பிறப்பியுங்கள் என்று. அதற்கு பதிலளிப்பதற்கு சிஐடியினருக்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பதில்கள் நீதிமன்றத்தில் 2 வாரங்களுக்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும். அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றம் தீர்மானிக்கும் விசாரணைகளை தொடர்ந்தும் செய்வதற்கு ஷானி அபேசேகரவை அனுமதிப்பதா அல்லது நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா அவரிடமிருந்து விசாரணைகளை வேறு ஒருவருக்கு மாற்றுவதற்கு என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். அதே நேரம் அந்த கோரிக்கைகளில் இருந்த இன்னும் 2 விடயங்கள் இருந்தன. ஒன்று, சுரேஷ் சலேவை சட்ட வைத்திய அதிகாரி, அதாவது மனநல சட்ட வைத்திய நிபுணர் ஒருவரிடம் முன்னிலைப்படுத்தி ஒரு அறிக்கையை பெற்றுக்கொள்ள ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சுரேஷ் சலேவை ஒரு போசாக்கு நிபுணரிடம், அவர் ஒரு வைத்தியராக இருக்க வேண்டும், போசாக்கு நிபுணரிடம் முன்னிலைப்படுத்தி அது தொடர்பிலான அறிக்கையையும் பெற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சலே சார்பில் முன்வைக்கப்பட்ட விடயங்கள், அதற்குரிய அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. மீண்டும் அடுத்த தவணையிலே விசாரணைகளினுடைய முன்னேற்றத்தை குறிப்பிட்டு அறிக்கை சமர்ப்பிக்க நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறது. 1ஆம் 2ஆம் சந்தேக நபர்கள் அதுவரையிலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சுரேஷ் சலே மீண்டும் விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கடந்த புதன்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே சுரேஷ் சலே சம்பந்தமான வழக்கு விசாரணைகளின் சுருக்கத்தை சகோதரர் ஃபசீர் என்னோடு பகிர்ந்து கொண்ட விடயங்களை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் நீங்களும் கீழே கொமெண்ட் பகுதியிலே பதிவிடலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு சகோதரர் ஃபசீருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி ஃபசீர். சிறந்த இடத்தேர்வு, காலத்தை வெல்லும் நவீன வடிவமைப்பு மற்றும் உயர்தர கட்டுமானத்தின் நம்பகமான பெயர், நகரத்தின் துடிப்பும் கடற்கரையின் அமைதியும் ஒன்றாக சங்கமிக்கும் இடங்களில் சீரான வாழ்க்கைக்கும் சிறந்த முதலீட்டிற்கும் வடிவமைக்கப்பட்ட குடியிருப்புகள். ப்ளூ ஓஷன் குரூப், உயர்ந்த வாழ்க்கையின் உறுதியான முகவரி.